ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். டுடே கனவா வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி அதை நல்லா வறுத்து அப்புறம் அதை ஒரு உரலுக்கு மாற்றி தென் கட் பண்ணி க்ளீன் பண்ண கனவாயோடு எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தூள் ஆட் பண்ணணும். அது கூடவே எங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்க்கணும். எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பழப்புளியை நல்லா திக்காக கரைச்சி விடணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். தென் கட் பண்ண ஆனியன்ஸ், கட் பண்ண கார்லிக், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ரம்பையில், இதெல்லாம் எங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். தென் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணி லைட்டாக அது பொரியிற கேப்பில் கட் பண்ண ஆனியன்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூடவே நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை சேர்க்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தென் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ரம்பையிலேயே அதை சேர்க்கணும். தென் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகத்தை இந்த மாதிரி பவுடர் அடித்துக்கொள்ளணும். தென் கொஞ்சமாக கருவேப்பிலையை அதோடு சேர்க்கணும். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அது இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் சேர்த்து வச்சுருக்கிற கனவாயை இதில் போடணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட்டிஸில் விட்டு தென் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். அதில் அப்புறம் நாங்கள் இடித்து வச்சுருக்கிற பெருஞ்சீரக பவுடரை அதில் ஆட் பண்ணணும். தென் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி திக்காக கரைச்சி வச்சுருக்கிற கோகோனட் மில்க்கை அதில் சேர்க்கணும். தென் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் ரெடி. சூப்பரான கனவா ரெசிபி ரெடி. இந்த மாதிரி ரெசிபியை நீங்களும் உங்களோட விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.